வணக்கம், நான் பூபதி. இன்னைக்கு நம்மளோட ரேசி காலிகிராஃபி சேனலில் ஒரு அற்புதமான மனிதரோட பிறந்தநாள் நம்ம இன்னைக்கு கொண்டாட போகிறோம். அவர் சொன்ன நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம எழுத போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா, கல்வியறிவும் சுயமரியாதையும் பகுத்தறிவுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் அப்படின்னு சொன்ன நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பெரியாருடைய 141வது பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த நினைவு நாளில், இந்த அவருடைய பிறந்த நாளில் நம்ம அவர் சொன்ன அற்புதமான ஒரு சிந்தனையை நம்ம எழுதுவோம். வாங்க நம்ம இன்னைக்கு சேனலுக்கு போகலாம். எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் நம்ம பெரியாருக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர் சொன்ன அந்த கொள்கைகள் தான். பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக அவர் எழுப்பிய குரல்கள் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. விதியை நம்பாதே, உன் மதியை நம்பு அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டவர் நமது தந்தை பெரியார் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் 2-3 தலைவர்களை மட்டும்தான் நம்ம தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டுட்டு போயிருக்கோம். அந்த அடிப்படையில் இலங்கையில் தமிழ் ஈழத்துக்காக போராடின தந்தை செல்வா, அவரை நம்ம தந்தைன்னு தான் சொல்லுவோம். அதன் பிறகு நம்ம தந்தைன்னு அழைக்கிறது நம்முடைய மாண்புமிகு பெரியாரை தான் நம்ம தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படின்னு சொல்லி சாட்டையடி கொடுத்தவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். பக்தி என்பது தனிச்சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து என்று ஒழுக்கத்திற்கு புதிய விளக்கம் கொடுத்தவர் நமது தந்தை பெரியார். அதைவிட கூடுதலாக நெற்றியில் அறைந்தாற்போல் ஒரு வாக்கியம் சொல்வார் அடிக்கடி, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. இதை சொன்ன தலைவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, நம்மளோட நினைவுக்கு வர்றது முதல் மனிதர் தந்தை பெரியார் தான். அவரை பற்றி நம்ம சொல்கிறப்ப எல்லாருமே கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டுமே சொல்லலை. பெண்ணடிமையை பற்றி ரொம்பவே பேசியிருக்கிறாரு. நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, பெண் ஏன் அடிமையானால். அந்த புத்தகத்துடைய விலை வெறும் 10 ரூபாய் தான். அந்த புத்தகத்தை நம்ம படித்தோம்னா அதில் பெண் எப்படிலாம் அடிமையாகி கிடக்கின்றாள் அப்படின்றத ரொம்ப தெளிவாக, ரொம்ப எளிமையான தமிழில் எழுதியிருப்பார். அவசியம் நம்ம அந்த புத்தகத்தை அவசியம் நம்ம எல்லாருமே படிக்கணும். பெரியாரை பற்றி அண்ணா சொன்ன ஒரு வாக்கியம் எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. அண்ணா முதல்ல தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அரியணையில் அமர்ந்தப்ப அவர் சொன்ன முதல் வார்த்தை, இந்த ஆட்சி பெரியார் அவர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொன்னார். எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார் மட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கு தலைவர் பதவியை அறிஞர் அண்ணா இருக்கிற வரைக்கும் காலியாகவே வச்சுருந்தார். அப்படின்னா தந்தை பெரியார் மேலே அறிஞர் அண்ணா எவ்வளவு அன்போடு இருந்திருப்பார் அப்படின்றத பாருங்க நீங்கள். மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம் மாநிலத்திற்கு உண்டு. அது என்னன்னா, நீங்கள் வட இந்தியாவாக இருக்கட்டும், வடகிழக்கு இந்தியாவாக இருக்கட்டும், தென் இந்தியாவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே அந்தந்த மொழி, அந்தந்த இனம், அந்தந்த சாதி வாரியாக மக்கள் பிரிஞ்சிருக்கிறப்ப அவங்க எல்லாருமே தன்னுடைய சாதியின் பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னாடி போட்டுக்குவாங்க. ஆனால் அந்த நடைமுறை தமிழகத்தில் இல்லை. அதுக்கு முழுக்க காரணம் பெரியார் அவர்கள் தான். பெரியார் அவர்கள் காலத்தில் தான் இங்கே ராமசாமி முதலியார் என்பவர் ராமசாமியாக இருந்தார். சேதுரத்தினம் பிள்ளை என்பவர் சேதுரத்தினமாக மாறினார். இந்த ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி மாற்றம் நடக்கவே இல்லை. குறிப்பாக இந்தியாவில், வட இந்தியாவில் இந்த மாற்றம் நடக்கவே இல்லை. அதுக்கு காரணம் அங்கே பெரியார் இல்லை. அதுதான், அப்படி தான் நம்ம சொல்லணும். அந்த மாற்றம் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. சாதியின் பெயரை நம்மளுடைய பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்வதை நாம் எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 கௌரவ குறைச்சலாக நம்ம பார்த்தோம். நம்ம அது அசிங்கம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுக்கு அந்த ஒரு வேட்கையை நம்மள்கிட்ட தூண்டினது, விதைத்தது நம்முடைய தந்தை பெரியார் தான்.
அது உண்மையாலுமே அவர் செய்த ஒரு மிகச்சிறந்த ஒரு செயலில் இதை நான் நினச்சி பார்ப்பேன் நான் எப்பயுமே. அந்த அளவுக்கு அற்புதமான பணிகள் செய்த அவர் வந்து தன்னை எல்லாமே அவர் ரொம்ப கஞ்சன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருந்தவர் தான் தமிழகத்திற்காக பல நல்ல திட்டங்களை, காமராஜர் கூட எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்தாலும் அவரை முதல்ல தேர்தலில் நிற்க வச்சு குடியாத்தம் தொகுதியில், சம்மந்தமே இல்லாத ஒரு தொகுதி, குடியாத்தம் தொகுதியில் அவர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச பெருமை பெரியாருக்கு உண்டு. பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர் சொல்லுவார். இன்னமும் அவருடைய சிந்தனைகள் ஒலித்து கொண்டிருக்கு. பெரியாரை யாரும் நம்ம தூக்கி பிடிக்கிறது இல்லை. அவரை பற்றி திட்டு நம்ம எல்லாத்துக்கும் கோவம் வருது. காரணம் அவர் நமக்குள் விதைத்த விதை. அந்த விதை தான் இன்றைக்கி விருட்சமாக வளர்ந்துருக்கு. அதனால தான் பல தீய சக்திகள் எவ்வளவோ வளர்ச்சி கண்டாலும் தமிழகத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் நம் அனைவரும் பெரியாரின் பேரன்கள் என்பதில் நமக்கு எப்பொழுதுமே பெருமிதம் உண்டு. இந்த 141வது பிறந்த நாளில் அவரது நினைவை நம்மளுடைய ரேசி கேலிகிராஃபி சேனல் மூலமாக நம்ம போற்றுவோம். அவருடைய புகழ் ஓங்கணும். அவர் என்ன நினைத்து செயல்பட்டாரோ அந்த வேட்கை, அந்த தீர்மானங்கள் எல்லாமே பெரிய அளவில் வெற்றி அடையணும். பெண் உரிமைக்காகவும், பெண் விடுதலைக்காகவும், சாதி ஒழிப்பிற்காகவும், கடவுள் மறுப்பிற்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்த பெரியாரின் புகழ் ஓங்கட்டும். நன்றி.